all, welcome back to my channel Grammar Made Easy. இந்த செஷன்ல நம்ம oxymoron அப்படின்ற poetic device-கான simple explanation பார்க்க போறோம். இந்த oxymoron நான் ஈஸியா எப்படி ஒரு poetic device-ஆ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, oxymoron அப்படின்ற word O அப்படின்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த O அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஹிண்டா எடுத்துக்கோங்க. O அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய வார்த்தை ஆப்போசிட். அப்போ ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒன்னா பிளேஸ் ஆயிருந்தா அதுதான் ஆக்சிமரான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பி, சேட். இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே லைன்ல அடுத்தடுத்து இருந்ததுன்னா அப்போ அந்த லைனுக்கான poetic டிவைஸ் ஆக்சிமரான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் போம் லைஃப் பை ஹென்ரி வேன் டைக், அதுல லாஸ்ட் லைனை பாத்தீங்கன்னா to youth and age and travel on with fear அப்படின்னு இருக்கும். to youth and age, youth and age, youth அப்படின்னா இளமை, age அப்படின்னா elders. அப்போ ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து இருக்கிறனால அந்த லைனுக்கான poetic டிவைஸ் ஆக்சிமரான். ஸோ O அப்படின்ற லெட்டருக்கான ஹிண்ட் என்னன்னா ஆப்போசிட். இந்த ஆப்போசிட் வேர்ட்ஸ் எங்கெல்லாம் ஒரு லைன்ல இருக்கோ அந்த இடத்துக்கான poetic டிவைஸ் தான் ஆக்சிமரான். தேங்க்யூ.